இங்க இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே கல்யாணம் அடுத்த நிமிஷமே அதே இடத்துல ரத்தம் வந்து எடுத்து இறந்து போயிடுறாங்க. இதனால அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே வெளியூர் போய் தான் கல்யாணமே பண்ணிக்குவாங்க. இப்படியே 4-5 வருஷம் போக நம்ம ஹீரோயின் அந்த ஊருக்கு புதுசா கான்ஸ்டபிளா வராங்க. அந்த ஸ்டேஷன்ல இருக்கவங்க நீ எதுக்குமா இங்க வந்துன்னு சொல்லி அந்த ஊர்ல நடக்கிறதெல்லாம் சொல்றாங்க. அப்படி இருக்க ஒரு நாள் ஹீரோயின் கோயில சாமி கும்பிட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்க ஒருத்தன் போதையில ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக கூட்டு வரான். அப்ப அங்க இருக்க எல்லாரும் தடுக்கவும் நம்ம ஹீரோயினும் இங்க 2 பேரும் மேஜர் தான் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறா. இப்ப அடுத்த நாள் காலையில அவனுக்கு போதை தெரிஞ்சதும் நம்ம இந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வேக வேகமா வெளியே போறான். இவங்க 2 பேரும் ஊர் எல்லையை தாண்டறதுக்குள்ள அந்த பொண்ணு ரத்தம் வந்து எடுத்து அதே இடத்துல கீழே விழுந்துடுறா. ஹீரோயினுமே அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலான்னு பாக்குறதுக்குள்ள அந்த பொண்ணு இறந்து போயிடுறா. இப்ப ஹீரோயினுமே இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஊர் தலைவரோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சு கல்யாணத்துக்கு உண்டான சடங்குமே நடக்குது. அந்த சடங்குல ஹீரோயின் கையில ஒரு குடம் தண்ணி கொடுத்து இதுல குடிச்சிட்டு தான் மனமேடைக்கு வரணும்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயினுமே மனமேடைக்கு வந்து மாப்பிள்ளை தாலி கட்ட போகும்போது ரத்தம் வந்து எடுத்து கீழே விழுந்துடுறா. ஆல்ரெடி ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட விஷமுறி மருந்தை வாங்கிட்டு வர சொல்லியிருப்பா. இப்ப இவனுமே வேகமா போய் அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து கொடுக்கவும் ஹீரோயினும் பொழைச்சிடுறா. இப்ப ஹீரோயினுக்கு இதனால ஒரு ஹிண்ட் கிடைச்சு அதை விசாரிக்கும் போது ஒரு உண்மை தெரிய வருது. உடனே ஹீரோயினுமே அந்த ஊர்ல இருக்க வேற ஒரு பொண்ணுக்கு மறுபடியும் கல்யாணம் ஏற்பாடு பண்றா. ஹீரோயின் சொன்ன மாதிரியே ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரான். அப்பதான் ஹீரோயினை நேற்று நைட் அந்த கல்யாண பொண்ணு குளிக்க போகும்போது அந்த தண்ணியில குளிக்க விடாம அந்த பொண்ணை தடுத்து அந்த தண்ணி எடுத்து வச்சிருப்பா. அந்த தண்ணி எடுத்து அவன் மேல ஊத்துலாண்டு போகும்போது அங்க இருக்க அந்த பையனோட அம்மா அந்த குடத்தை தட்டி விடுறாங்க. ஆக்சுவலா 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அம்மா விதவையானதுனால அந்த ஊர்ல இருக்க யாருமே இந்த அம்மாவை ஒரு நல்ல காரியத்துக்கு கூட கூப்பிட மாட்டாங்க. அப்பதான் அந்த அம்மாவோட பையன் நீ இல்லாம ஒரு நல்ல காரியம் கூட நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கையில ஒரு மருந்து கொடுத்துருப்பான். அந்த மருந்து அவங்க குளிக்கிற தண்ணீரை கலந்துதான் எல்லாத்தையுமே கொலை பண்ணிருப்பாங்க. இந்த விஷயம் இங்க இருக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உடனே அந்த அம்மாவுமே அவங்க கையில வச்சிருக்க மருந்து சாப்பிட்டு அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க.